மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன், தெரிஞ்சிருப்பீங்க. குரூப்லேயும் பார்த்துக்கோங்க. எல்லாருடைய கான்டாக்ட் நம்பர்ஸும் இருக்குது. எந்த ஹெல்ப் பண்ணாலும் அவங்ககிட்ட சொல்லுங்கள். அடுத்தபடியாக நம்ம டிமாண்ட்ஸ் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. புதுவை அரசு செவிலியர் சங்கத்தின் PGNA சார்பில் இன்று ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர் பணியிட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி வாயிற் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய சங்க நிர்வாகிகள் தங்களது கோரிக்கைகள் தனிப்பட்ட நலன்களுக்காக அல்ல என்றும் மருத்துவமனையின் வளர்ச்சி, நோயாளிகளின் பாதுகாப்பு மற்றும் தரமான சுகாதார சேவையை உறுதி செய்வதற்காகவே இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன என்று தெரிவித்தனர். ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் தற்பொழுது 30 நர்சிங் ஆபீசர், 5 சீனியர் நர்சிங் ஆபீசர், 1 டெப்டி நர்சிங் சூப்பரண்ட் மற்றும் 1 அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பரண்ட் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இதன் காரணமாக பணியில் உள்ள செவிலியர்கள் கூடுதல் பணி சுமை மற்றும் மன அழுத்தத்துடன் பணியாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதற்கேற்ற வகையில் புதிய செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்படாததோடு ஏற்கனவே உள்ள காலி பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பது சுகாதார சேவையின் தரத்தை பாதிப்பதாக சங்கம் கவலை தெரிவித்தது. இதையடுத்து சுகாதாரத்துறையில் நிலுவையில் உள்ள 110 நர்சிங் ஆபீசர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என அரசையும் சுகாதாரத்துறையையும் வலியுறுத்தினர். அத்துடன் கடந்த 5 ஆண்டுகளாக காலியாக உள்ள 5 டெப்டி நர்சிங் சூப்பரண்ட் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் 9 அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பரண்ட் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் 25 சீனியர் நர்சிங் ஆபீசர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் ஆட்சேர்ப்பு மற்றும் பதவி உயர்வு நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நோயாளிகளின் நலன் மற்றும் பாதுகாப்பை மையமாக கொண்ட நியாயமான கோரிக்கைகள் என்றும் அரசு உடனடியாக தலையிட்டு அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்பி செவிலியர் பற்றாக்குறையை நீக்கி சுகாதார சேவையை வலுப்படுத்த வேண்டும் என்று கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. சாதிக்க முடியாது சார். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் ஒவ்வொரு கட்டமாக வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை, அது ஒரு கட்டத்தில் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போயிட்டு ஆக்கப்பூர்வமாக வரக்கூடிய நிலையிலேருந்து மறுபடியும் பழைய நிலைக்கே வரும். திரும்ப திரும்ப இந்த வாயிற் கூட்டத்தில் புதுவை அரசு செவிலியர் சங்கத்தின் தலைவர் R. நிர்மலா, பொதுச் செயலாளர் V. ஹரிஹரன், பொருளாளர் N. கோபாலகிருஷ்ணன், ஆலோசகர் G. சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். மேலும் புதுவை மாநில அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் P. லட்சுமணசாமி மற்றும் தலைவர் A. வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை J. பிரபா, R. லட்சுமி, B. அசோக், G. விஜயபாரதி, A. சுமித்ரா, S. கல்பனா உள்ளிட்டோர் மற்றும் புதுவை அரசு செவிலியர் சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். இந்த வாயிற் கூட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். வலுவான செவிலியர் படை, வலுவான சுகாதார சேவை, நோயாளி நலனுக்காக ஒன்றிணைவோம், செவிலியர் உரிமைக்காக குரல் கொடுப்போம் என உறுதிமொழியுடன் இந்த கூட்டம் நிறைவடைந்தது. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. சரிங்களா? சண்டை போடுவீங்க, தனி கொடுக்கணும் போயிடுவீங்க. ஒரு சிங்கம்னா சிறுத்தை தான், அது உயிருக்காக ஓடுது. இது மாடு. சிறுத்தைக்கு மாடு, இந்த மாடுங்க வேற மாடு வேணும். எவ்வளோ அடிக்காட்டாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் சம்பாதிக்கிறாரு, அவர் பார்த்துவாரு. இன்னும் சொல்றது தப்பா நினைக்கிறீங்க. பிரைவேடைசேஷன் ஆகும். எதுக்கு சொன்னா ரைட்டுக்காக ஃபைட் பண்ணலனாக்கா you not be a mighty human being. Mighty man இருப்பாங்க. நீங்க புதிய நீங்க என்ன இது கவர்மெண்ட்ல ஒரு போஸ்ட் ஃபில்அப் பண்ணுறதுனா அவன் ஃபில்அப் பண்ண எதுக்கு அந்த மைண்ட் இருக்குதுன்னா அதிகாரிகளுக்கு அரசாங்கத்துலாம்
ஒரு காரணம், அவங்க வேலை செய்யலைன்னா சொல்ல அது பிரைவேட் 25,000 எல்லாம் பிரிச்சுப்பாங்க. நீங்க கமிஷன் கொடுக்க மாட்டீங்க சம்பளத்தில். அதிகாரிகளுக்கு ஏதாவது ஒரு 10% கொடுத்து நீங்க மாசம் மாசம் சம்பளத்தில் எடுத்துக்கணும். ஆனா அவன் கொடுப்பான் பிரைவேட். அப்ப பிரைவேட் வந்து ஆக்குபை பண்ண சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும். சோம்பேறித்தனம் என்ன வருது? எல்லா சௌகரியம் கேட்டா சோம்பேறித்தனம். ட்ரெயின் அவுட் இல்ல, ஏன் எதிர்க்க முடியல? காசு வீட்டுல ஒரு சிங்கிள் ஃபேமிலியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வேலையில் இருந்தோம். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது ஒரே ஒரு சின்ன இது சொல்றாரு. ஆர்கிமிடிஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? ஆர்கிமிடிஸ் நடக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் லெட்டர் கொடுத்துக்கிறோம். எமர்ஜென்சினா நடக்குது, என்னென்னா இங்கே செய்யணுன்றத எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றத சொல்லியாச்சு. அதனால எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நாங்கள் டேரக்டர் பேசுகிறோம், நீங்கள் பண்ணுங்க, ஆனால் போய் பாதிப்பு இல்லாமல் பண்ணுங்கன்னு தான் ஒரு வரலாம் கொடுத்துருக்காரு. இஎஸ்சி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதத்தில் 10 பேர் 5 பேர் வந்து 10 பேர் கண்டிப்பாக வருவாங்கன்னு தருணத்தில் சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்க்கையில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.